ஓகே, சின்ஸ் சோனி வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் டிஜிட்டலில் போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப பேருக்கு வந்து கடுப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஷாப் ஓனர்ஸ், ஓகே, இந்த ஷாப் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கிலே ரிலை பண்ணி பிஸ்னஸை நடத்துகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு லாஸ். ஓகே, கடையை மூட வேண்டியதான், அவ்வளோதான், கடையை மூடிட்டு கிளம்ப வேண்டியதான் அதுக்கப்புறம் டிஸ்க் இல்லைன்னா. ஏன்னா இப்போ வந்துட்டு பிளே ஸ்டேஷன் மட்டும்தான் வந்து டிஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க யாரும் வந்து டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரிலை ஆன் டிஸ்க்கு, இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே கடுப்பு. ஓகே, அந்த கடுப்பில் வந்துட்டு சோனி வந்து ஏதாச்சும் ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டேஷன் 5க்கு வந்துட்டு எமுலேட்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா PS3க்கு வந்து எமுலேட்டர்ஸ் இருக்குது, PS4க்கு வந்து எமுலேட்டர்ஸ் இருக்குது, இப்போ வந்துட்டு PS5க்கு வந்து எமுலேட்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே, இன்றைக்கி அந்த எமுலேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, இதுதான் வந்து அந்த எமுலேட்டர்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ப் எமு. ஓகே, ஷார்ப் எமு எங்கே இந்த பேரை பிடிச்சான்னு எனக்கும் தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன் எக்ஸ்பெரிமெண்டல் பிளே ஸ்டேஷன் 5 எமுலேட்டர்ஸ் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ். நீங்கள் மேக் வச்சுருந்தா டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். லினக்ஸ் யார் யூஸ் பண்ணுறீங்களோ யூ கேன் ட்ரை. ஓகே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருத்தன் தான் இதை வந்து ஆரம்பித்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். எப்போ வந்து சோனி இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணானுங்களோ ஃபுல்லி டிஜிட்டல் போகிறோமோ, அப்பயே வந்துட்டு எல்லாத்துக்கும் கடுப்பாகி இவனுக்கு வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணி கான்ட்ரிபியூஷன் ஆக்கி ஒரு பெரிய கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக மாற்றிட்டானுங்க. ஓகே, இப்போ இதில் 49 பேர் கான்ட்ரிபியூட்டர் பார்த்து இப்போ 50 பேர் கான்ட்ரிபியூட் காட்டுது. அதுலேயும் ஒரு ஆள் மெயினான கான்ட்ரிபியூட்டர் யார் பார்த்தீங்கன்னா ஏஐ கிளவுட் இருக்குல்ல, கிளவுட் ஏஐ வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிளவுட் ஏஐ கான்ட்ரிபியூட்டர் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் கிளவுட் ஏஐ கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படின்னு ஒரு இது. ஏன்னா யாரும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி தான். ஸோ 49 பேர் 50 பேர். ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டிஸ்கார்ட் சேனல் இருக்குது, கம்யூனிட்டி வேறு இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஷார்ப் எம்னு தட்டி பாருங்க, கிட்ஹப்ல இருக்கு ஃபைல்ஸ் எல்லாமே. ஓகே, இதுல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சி ஆஷ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சி ஆஷ்ல வச்சு இந்த கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் அக்யூரசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் செட்டப் ரேதர் தென் கேம் ஸ்பெசிபிக் கம்பேட்டபிலிட்டி. ஒரு கேமோட கம்பேட்டபிலிட்டி இந்த கேமுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை சிஸ்டம் கிரியேட் பண்ணாம ஒரு அக்யூரசி அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சேர்த்து ஒரு டோட்டலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா கேம்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணாமல். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எழுதியிருக்காங்க கீழே. ஓகே, இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, நாங்கள் ஸ்டில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டெவலப் பியூர்லி ஃபார் ரீசர்ச் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ். அதுவாக சொல்லிக்குவானுங்க, ரிசர்ச் எஜுகேஷனல் பர்பஸ் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. ஓகே, அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய பெரிய கேஸ்லாம் வந்து ஓடிடலான்னு தப்பிச்சு. ஸோ தேர் ஆர் நோ commercial goals associated with it. We enjoy learning about new system architecture and reverse engineering. ஏன்டா PS4ல நீங்கள் வந்துட்டு இது செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், PS4ல வந்துட்டு எமுலேட்டர் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இப்போ தான் வந்துட்டு புதுசாக லேர்னிங் பண்ணுறீங்களா? ஓகே, Sharp Emu focuses exclusively on PlayStation 5. ஓகே, அதுக்கப்புறம் our goal is not to emulate PS4 games as they already an excellent emulator dedicated to that platform shared PS4. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த எமுலேட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா லோட் பண்ணுது ஆஃப் அ ரியல் கேமு. அது பூட் பின் ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட்டட் நேட்டிவ் CPU instruction and partially handle kernel related functionality. However, several critical component are still missing. ஸோ லோட் பண்ணுது, ஆனால் சில கிரிட்டிக்கலான காம்போனன்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது நிறையா அங்கே லிஸ்ட் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது இப்போ சொல்லியிருக்கானுங்க. அதோட வந்துட்டு ஸோ கம்பேட்டபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேரி பை கேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஜிபி டிரைவர். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ விண்டோஸ்க்குள்ள வந்துட்டு என்ன கிராஃபிக்ஸ் போட்டிருக்கீங்களோ அது விண்டோஸ்க்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும், லினக்ஸ் தகுந்த மாதிரி வேலை செய்யும், மேக் ஓஎஸ் தகுந்த மாதிரி வேலை செய்யும். அந்த மாதிரி தனித்தனியாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம் வந்து என்னென்ன கேம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இட்ஸ் Demon Soul. Okay, Demon Soul video loop shoulder ready converter sphere continuing work on this. ஸோ டீமன் சோல் வந்து லோட் பண்ணுது. ஓகே, அதுக்கு முன்னுக்கு இன்னொரு கேம் தான் அந்த பாப்புலராக பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ட்ரோ போட்டு. எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்ட்ரோ போட்டு வந்துட்டு பிளே ஸ்டேஷனோட எக்ஸ்க்ளூசிவான கேமு. அந்த கேமு வந்துட்டு லோட் பண்ணி முன்னுக்கு ஸ்க்ரீன் வரைக்கும் வந்துருச்சு.
அதோட வந்துட்டு பிரச்சனையாச்சுல. பட் ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 அது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஹில் ஷார்ட் மெசேஜ் அதுவும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீமிங் சாரா. ஸோ ட்ரீமிங் சாரான்னு ஒரு கேமு, அது வந்து அந்த கேம் வேலை செய்து ஓடுது. இப்போ வந்து இப்படி வருது, அது நான் கேம் பிளேலாம் பார்த்தேன், நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு 60 FPS, அதுக்கப்புறம் இங்கே 16.7 மில்லி செகண்ட் என்னமோ காட்டுது, என்னன்னு தெரில. ஓகே, CPU வந்துட்டு எவ்வளோ வேலை செய்யுதுன்னு வேறு போட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று வேற சொல்லிக்கிறானுங்க. ஓகே, திஸ் ப்ராஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் கொண்டோன் பைரசி அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இது வந்து பைரசி கிடையாதான், இது வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ண கிடையாதான் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுக்கிறானுங்க. ஆல் கேம் யூஸ் டியூரிங் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் ஆர் டம்ப் ஃப்ரம் கன்சோல்ஸ் தட் வி பர்சனலி ஓன். பர்சனலாக ஓன் பண்ண கொன்சோல்லேருந்து தான் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து இந்த டெவலப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்துட்டு யூசர்ஸ் எக்ஸ்பெக்டட் லீகலி ஒப்டேன் காப்பி ஆஃப் த கேம். லீகலாக வந்து ஒப்டேன் பண்ண காப்பி இந்த கேம் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ரீசர்ச் அதுவும் திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. ஷார்ப் எமு எக்ஸ்பெரிமெண்டல் எமுலேட்டர் இன்டென்ட் ரீசர்ச் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு திருப்பியும் வர போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஷார்ப் எமு. ஸோ நான் பார்த்தேன் பாருங்கள், 17 ஹவர் 16 ஹவர் 40 மினிட்ஸ் ஆகோ ஃபைல்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்ன்றானுங்க, ஆனால் ஃபைல்ஸ் எல்லாம் பயங்கரமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து சோனியை வந்துட்டு ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நான் அதையும் பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் பண்ணாது. ஓகே, சஸ்டெயின் பண்ணாது. சோனி சொன்ன மாதிரி அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட டிஸ்க் கேம் எல்லாம் இருக்கும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனி பிளே ஸ்டேஷன் இருக்காங்களா, பிளே ஸ்டேஷன் சோனி இந்த கொன்சோல் ஓன் பண்ணியிருக்கிற இந்த ஃபேன்ஸ் வந்து சோனியை நம்ப கிடையாது டிஜிட்டலாக. அதுதான் பிரச்சனை. ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு பிளே ஸ்டேஷனில் சோலோ உள்ள கேம்ஸில் நிறைய கேம்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சோனியை டிஜிட்டலாக நம்பலை. அதுவும் இல்லாமல் இடையில இந்த டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ்னு என்னமோ ஒன்று வந்துச்சு. ஓகே, அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துச்சு. அதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த டிஜிட்டலை வந்து நம்ம ஓன் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு கட்டத்தில் எல்லாமே இப்படி அழிஞ்சு காணா போயிடும் அப்படின்னு. இதை வந்துட்டு இடியோ கோஜிமா 2021 கூட போட்டிருந்தாரு. நான் அதை படித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே மனசை வந்து கணிச்சிட்டாரு. இந்த மாதிரி 2021 ஐ மீன் ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம டிஜிட்டலாக ஓன் பண்ணியிருக்கிறத ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட வந்து எடுத்து அதை வந்துட்டு அப்படியே காணாக்கிடுவாங்க, நம்மளால் அதை எக்ஸஸே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அதை எனக்கு பார்க்கும்போது கூட எனக்கு என்னடா இது இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ இப்போ அதுதான் எனக்கும் தெரியல. ஸோ ஃபியூச்சரில் வந்து டிஜிட்டலை நம்ம ஓன் பண்ண முடியுமா, நம்மக்கிட்டே இருக்குமா? எனக்கும் ஒரு சைட் நினச்சா வந்துட்டு பிளேயர்ஸை விட்டுருங்க. ஓகே, இந்த ஷாப் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்கில் ரிலை பண்ணியிருக்கிறவங்க நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ அதுதான் என்னோட பொழப்பு பிஸ்னஸ்னு ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டிஸ்கே எல்லாம் போச்சுன்னா எவ்வளோ மனசு கவலையாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. இந்த எமுலேட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்துட்டு சோனி கண்டிப்பாக லாஸ்அவுட் போட்டு இவங்க அடிப்பானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ எனக்கும் தெரியல. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோனி லாஸ்அவுட் போடுமா போடாதா? ஓகே, நீங்கள் டிஸ்க் வச்சுருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷாப் ஓனர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் இல்லை, கடைசி வரைக்கும் உங்கள் அன்பு, இப்போ கை மாற்றா ஒரு சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான் போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in the next video.